கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கின்றார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்வான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் கூடியிருக்கின்றோம். நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது ஸ்தோத்திரிக்க அருள் தாரும். இறை மகன் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கடவுளுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய மிஷனரி சாப்பல் அருட்பணியாளர் ஆலயத்தின் அருளுரைஞராகிய லே பிரீச்சர் திரு ஜெபக்குமார் அசரியா ஐயா அவர்கள் இப்பொழுது ஆராதனை நடத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் யாவரும் பாமாலை எண் 267 பாமாலை 267 போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாடலை நாம் பாடுவோம். காலை மாலை ஆராதனை புத்தகத்திலே இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். பக்கம் எண் 160.
கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மைப்போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நம் பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கை. முதலாவது பாவ அறிக்கையை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழியை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தக்கவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்காக செய்த வாக்கு தரும்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பொறுமையாயிரும். பாவத்தில் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். நிருப வாக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்கி உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் காண எங்கள் மனக்கண்களை திறந்து தூய ஆவியானவர் எங்களோடு பேசும். உம்முடைய வேத வசனங்களை எங்களுக்கு விளக்கி காட்டும். அதற்கு கீழ்ப்படியே எங்கள் இதயங்களை ஏவும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ள, கர்த்தருடைய திருவசனத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு சுகம் பலன் கொடுத்து கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுளுக்குள் அன்பானவர்களே, இன்றைய தினத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வாக்கியங்கள்.
கடந்த ஞாயிற்றுக்கிழமை எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியை நாம் தியானித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டிலே இருக்கின்ற புத்தகங்களில் மிக சிறப்பான ஒரு புத்தகமாகும். பவுல் தன்னுடைய ஊழியத்தின் கடைசியிலே அவர் ரோமாபுரி சிறைச்சாலையில் அவர் வைக்கப்பட்டிருந்தார். இயேசுவின் நற்செய்தியை அறிவித்ததற்காக அவர் சிறை கைதியாக இருந்தார். அந்த வேளையில் அவர் அங்கிருந்து எபேசு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிக்கு எழுதிய கடிதம்தான் இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம். அதனுடைய முகவுரையை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சற்று விரிவாகவே பார்த்தோம். எபேசு பட்டணம், த சிட்டி ஆஃப் எஃபீசஸ், இது இன்றிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பவுலடிகளார் வாழ்ந்த காலத்தில் இருந்த மிக சிறப்பான ஒரு உன்னத பட்டணம். அது துறைமுக பட்டணமாக இருந்திருக்கிறது. அதிலே கட்டடக்கலை சிறந்து விளங்கி இருக்கிறது. அது சிறிய ஆசியா என்று சொல்லப்படுகிற ஏசியா மைனரில் தலைநகரமாக அது விளங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அது கிழக்கு நாடுகளையும் மேற்கத்திய நாடுகளையும் இணைக்கும் பட்டணமாக இருந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த எபேசு பட்டணத்தில் எல்லா விதமான மொழி பேசுகிறவர்கள், எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் வாழ்ந்த அந்த சூழலில் பவுலடிகளார் சுமார் 3 ஆண்டுகள் தங்கி அங்கே ஊழியம் செய்தார் என்பதையும் பார்த்தோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 18ஆம் அதிகாரத்திலே அவர் முதல் பயணத்திலே அங்கே செல்லுகின்றார். 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த 2ஆம் பயணத்தில் அங்கே தங்கி ஊழியம் செய்கிறார். அங்கே அவர் ஊழியம் செய்ததின் பயனாக அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக மாறுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் யார்? இவர்கள் எல்லாரும் யூதர் அல்லாத மக்கள், புறஜாதிகள் என்று சொல்லப்படுகின்ற யூத இனத்தை சேராத பிற இனத்து மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறி விசுவாசிகளாக மாறி இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்திலே வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை முகவுரை வசனமாக அவர் எழுதுகின்றார். 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை கடந்த வாரத்திலே நாம் விளக்கமாக தியானித்தோம். அதிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவர்களை குறித்து அவருடைய 3 கடவுளின் செயல்கள், ஒர்க்ஸ் ஆஃப் த ட்ரையூன் காட் என்று நாம் பார்த்தோம். முதலாவது, பிதாவாகிய கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார். த ஃபாதர் காட் சோசஸ். இரண்டாவதாக, குமாரனாகிய கடவுள் நம்மை மீட்டு கொண்டார். த சன் ஆஃப் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் ரிடீம்ட் அஸ். மூன்றாவதாக, தூய ஆவியானவர் நம்மை முத்திரையிட்டார். த ஸ்பிரிட் ஆஃப் காட் சீல்ட் அஸ். ஆக இந்த 3 அருமையான காரியங்களும் நமக்காக செய்யப்பட்டது. இதெல்லாம் கிருபையின் ஐஸ்வரியங்கள். கடவுள் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறார். அந்த வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். 3ஆம் வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை ஆங்கிலத்திலே ரிச்சஸ் என்று சொல்கிற ஐஸ்வர்யத்தினாலும் நம்மை நிறைத்திருக்கிறார். ஆக அவர் பொசெஷன்ஸ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை நாம் 1ஆம் அதிகாரத்திலே கண்டோம். அந்த 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து ஒரு ஜபம், அது பவுல் செய்கின்ற முதல் இறைவேண்டல். அதன் பிறகு இன்னொரு இறைவேண்டல் வருகிறது 3ஆம் அதிகாரத்திலே. அது ஃபர்ஸ்ட் ப்ரேயர் ஆஃப் பால். அந்த 15ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தனியாக வாசித்து பாருங்கள். கடவுளுடைய ஆழ்ந்த அந்த தன்மைகளை அவர் விளக்குகிறார். அதில் முக்கியமாக அதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள கடவுள் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று 19ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே அவர் சொல்கிறார்.
So we need to have the inner eyes open to see the goodness and richness of God and His wonderful qualities. கடவுளுடைய சிறப்பான தன்மைகளை அறிந்து கொள்ள நம் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதெல்லாம் சொல்லி அவர் ஜெபத்தை முடித்துவிட்டு தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு இப்பொழுது நாம் வருகின்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். Ephesians chapter 2, the first 10 verses. இதன் தலைப்பாக ரட்சிப்பு என்று சொல்லலாம். Salvation is the theme for this first 10 verses. இதில் 3 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, மரித்து உயிர்த்தல், dead and alive. மரித்து உயிர்த்தல், dead and alive. இரண்டாவதாக, கிருபை விசுவாசம் ரட்சிப்பு, grace, faith, salvation. கிருபை விசுவாசம் ரட்சிப்பு, grace, faith, salvation. மூன்றாவதாக, நற்கிரியைகள், good works. நற்கிரியைகள், good works. ஆக 3 இந்த தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்கின்றோம். மரித்து உயிர்த்தல், dead and alive, கிருபை விசுவாசம் ரட்சிப்பு, grace, faith and salvation. மூன்றாவதாக நற்கிரியைகள், good works. இதில் மரித்து உயிர்த்தல் என்று சொல்லும்போது பழைய வாழ்க்கையை பவுல் நினைவுபடுத்துகிறார். அந்த எபேசு பட்டணத்தின் புதிய விசுவாசிகள், நீங்கள் இதற்கு முன்பாக இப்படி இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ இப்படி மாறிவிட்டீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில் கூட எவ்வளவோ மாற்றங்கள் இல்லை. நாம் வாலிப வயதில் இருக்கும்போது ஒரு விதத்தில் இருந்தோம், ஆனால் இப்பொழுது வேறு விதமான மாற்றங்கள். நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியிலும் முன்பாக சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை வேறு விதத்தில் இருந்தது. சரி, வீடே எடுத்துக்கணும், வேறு வீட்டில் இருந்தோம், இப்பொழுது இன்னும் சற்று வசதியான வேறு ஒரு வீட்டுக்கு சென்று இருக்கிறோம். இப்படியாக பல மாற்றங்கள். பல சமயத்தில் நாம் கடந்து வந்த பாதையை நாம் மறந்து விடுகிறோம். கடவுள் நம்மை ஏழ்மையிலிருந்து உயர்த்தி இருக்கிறார், தாழ்மையிலிருந்து ஆசீர்வதித்து உயர்வுக்கு கொண்டு வந்திருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் மறந்து விடுவோமானால் நமக்கு நன்றி அறிந்த உணர்வு இல்லாமல் போய்விடும். எனவே பவுல் அடிகளார் என்ன சொல்கிறார்? முன்னால் நீங்கள் இப்படி இருந்தீர்கள், ஆனால் இப்போ நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்பதை அவர் நினைவுபடுத்துகிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். You were dead in trespasses and sins, but God quickened you or revived you or resurrected you என்று கூறுகிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். ஒரு நாள் நீங்கள் செத்து போனவர்களாய் இருந்தீர்கள். எப்படி செத்து போனோம்? பாவத்தில் செத்து போயிருந்தீர்கள். ஆனால் கடவுள் அதிலிருந்து உங்களை உயிர்த்தெழுதல் நடப்பிக்கும்படியாய் செய்து பாவங்களை மன்னித்து உங்களுக்கு புது வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்று கூறுகிறார். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, அந்த வாழ்க்கை மாற்றம் எபேசு பட்டணத்தின் மக்கள், விசுவாசிகள் உணர்ந்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த வாழ்க்கை மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஒரு காலத்தில் நான் பாவியாயிருந்தேன், ஆனால் இப்பொழுது கடவுளின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார் என்ற அனுபவம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் இன்றைய தினத்தில் ஆண்டவரிடம் நாம் வருவோம், ஆண்டவரிடம் நாம் கேட்போம். இன்னும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருக்கிறோமா? நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அக்கிரமம் என்று சொல்லும்போது அது திட்டமிட்டு செய்யப்படுகிற தவறுகள். பாவம் என்று சொல்லப்படும் போது அது மிஸ்ஸிங் த மார்க் என்று சொல்வார்கள். கடவுளுடைய அந்த எதிர்பார்ப்பிலிருந்து குறைவுபடுதல், தரத்திலிருந்து குறைவுபடுதல். ஆக எப்படி இருந்தாலும் அது கடவுளுக்கு விரோதமானது. இவைகளில் நாம் மரித்தவர்களாக இருந்தோம் என்று சொல்கிறார். அது we were dead in sins. டெட் பாடி, அதற்கு உயிர் இல்லை. எனவே அது பிணமாக இருக்கிறது. பல சமயத்தில் பாவத்தில் மரித்து நாம் நடைப்பிணமாக இருக்கிறோம்.
வாழ்வது போல காணப்படுகிறது. ஆனால் வாழ்விலே உயிர் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, கடவுள் கொடுக்கின்ற ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. அப்படி நீங்கள் இன்னும் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். உங்களையும் அவர் பாவங்களை மன்னித்து உயிர்ப்பிக்க முடியும். அப்படி அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நான் ஒரு நாள் பாவியாயிருந்தேன், இயேசு என் பாவங்களை மன்னித்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா என்று நாம் சொல்ல வேண்டும். ஆக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தீர்கள் என்பதை அடுத்த 2வது வசனத்திலிருந்து சொல்கிறார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கற்று, வாசிங்க 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். யூ வாக்ட் இன் த சின்ஃபுல் வேஸ். இப்படியாக நீங்கள் நடந்தீர்கள். எப்படி இருந்தீங்க? முற்காலத்தில் இந்த உலகத்தின் வழக்கத்துக்கேற்ற, ஊரோடு ஒத்துவாள், எல்லாரும் தப்பு செய்கிறாங்க, நானும் தப்பு செய்கிறேன் அப்படின்னு உலகத்தின் வழக்கத்திற்கேற்ற நடந்து கொண்டீர்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தீர்கள். யாருக்கு கீழ்ப்படியவில்லை? கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. ஸோ யூ வேர் டிஸ்ஒபீடியன்ட் சில்ட்ரன். டிஸ்ஒபீடியன்ட். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறோம். அது பெரிய பிள்ளையானா கூட அப்பா அம்மா பேச்சுக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறோம். அப்போ டிஸ்ஒபீடியன்ட் சில்ட்ரனாக இருந்தால் பெற்றோர் அந்த பிள்ளையின் மேல் முழு அன்பு செலுத்த முடியாமல் சூழ்நிலை மாறுகிறது. இன்றைக்கு கடவுள் நம் மீது முழு அன்பை செலுத்த வேண்டுமானால் நாம் we need to be obedient children to God. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக இருந்தீர்கள். இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு யாரை சொல்றாரு? சாத்தானை சொல்லுகிறார். ஆக சத்துருவானவன் அவனுக்கு புது பேர் கொடுக்கிறார். என்னது? ஆகாயத்து அதிகார பிரபு. அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நீங்கள் தீய வழியிலே தீயோனுக்கு கட்டுப்பட்டு தீமையின் காரியங்களை செய்து வந்தவர்களாக இருந்தீர்கள் என்று கூறுகிறார். தொடர்ந்து 3ஆம் வசனத்தில் அதை தான் விளக்குகிறார். நீங்கள் எப்படி முற்காலத்தில் பாவம் செய்தீர்கள். 3வது வசனம் வாசிங்க. அவர்களுக்குள்ளே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். முற்காலத்தில் எப்படி இருந்தோம்? மாம்ச இச்சையின்படி நடந்தோம். the lust of the flesh. மாம்ச இச்சைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நீங்கள் என்ன செய்தீர்கள்? மாம்சமும் மனசும் விரும்பியவைகளை செய்தீர்கள். carrying out the desires of the flesh and the wishes of the mind. பல சமயத்தில் நம்ம என்ன விரும்புகிறோமோ நான் செய்கிறேன், என்னுடைய இஷ்டம். இன்றைக்கு அதை தான் உலகம் செய்து கொண்டு இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னால் அதை தான் செய்தாங்க, இன்னைக்கு அதை தான் உலகம் செய்து கொண்டு. என்னுடைய விஷயத்தில் நீ தலையிடாதே. அதுக்கு இப்போ என்ன பேர் வச்சிட்டாங்க? அது ஹியூமன் ரைட்ஸ், இண்டிவிஜுவல் ரைட். நான் எது வேணால் செய்வேன், என்னுடைய இஷ்டம், அதில் நீ தலையிடக்கூடாது, அரசாங்கம் தலையிடக்கூடாது. நான் எந்த பாவத்தில் வேண்டுமானாலும் ஈடுபடுவேன், அது சட்டம் போட்டு தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சட்டத்தை கூட இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இந்தியாவிலையும் 377வது சரத்தை அதை நீக்கி விட்டார்கள். ஆக இப்படி நீ எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற நிலைமைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. பிசாசானவன், ஆகாயத்து அதிகார பிரபு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றான். நீங்களும் முற்காலத்தில் அப்படிதான் நடந்தீங்க. மாம்சமும் மனசும் விரும்பியதெல்லாம் செய்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் அந்த தவறை என்ன பண்ணாதீர்கள், செய்யாதீர்கள் என்று எச்சரிக்கின்றார். சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தீர்கள். சுபாவம்னா இந்த ஜென்ம சுபாவம், மனுஷ சுபாவம், பாவ சுபாவம். the aptitude and actions were sinful. நம்முடைய எண்ணம், மனம், செய்கை எல்லாமே பாவமாக இருந்தது. கோபாக்கினின் பிள்ளைகள், the children of wrath. கடவுளுடைய கோபாக்கினைக்கு உரியவர்களாக இருந்தோம். we were doomed to destruction. நாம் அவ்வளோதான், இவங்களுக்கு வேற வாழ்வே இல்லை என்ற நிலைமையிலே நாம் இருந்தோம். ஆனால் கடவுள் கிருபையாய் இறங்கி நமக்கு வாழ்வளித்தார் என்று சொல்கிறார். அதை தான் இப்போ முதல் 3 வசனத்தில்
எப்படியெல்லாம் நீங்கள் பாவத்தில் இருந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு 4ஆம் வசனத்துக்கு வரும்போது 4ஆம் வசனம் வாசிங்க. தேவனோ பட் காட் என்று ஆரம்பிக்கிறார். பட் காட், there is a but. தேவனோ, கடவுளோ உனக்கு கிருபை செய்தார். என்ன செய்தார்? 4ஆம் வசனம் வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். மிக அருமையாக அவர் சொல்லுகிறார். பட் காட் என்று அங்கே ஆரம்பிக்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம். But because of his great love for us, God, who is rich in mercy, made us alive with Christ even when we were dead in transgressions. It is by grace you have been saved. So being rich in mercy, God is rich in mercy. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். mercy என்றால் mercy petition சொல்றாங்க இல்லையா? தூக்கு தண்டனைக்கு உரியவர்கள் ஜனாதிபதிக்கு என்ன பண்றாங்க? கருணை மனு எழுதுகிறார்கள். என் உயிரை காப்பாற்றுங்க, தூக்கு தண்டனை போட வேண்டாம், நான் ஜெயிலே கூட இருந்துடுறேன், ஆனால் என்னை சாவடிக்க வேண்டாம். கருணை மனு, அதான் mercy petition. God is so merciful. நாம் சாக வேண்டியவர்கள், பாவத்தில் மரித்தவர்கள், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. The wages of sin is death. ஆனால் கடவுள் அதை தீர்மானம் பண்ணியிருந்தார், ஆனால் நிறைவேற்றவில்லை. நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரிக்க விடாமல் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், கருணை உள்ளவராய், நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அதான் சொல்றார், பிகாஸ் ஆஃப் த கிரேட் லவ் வித் விச் God loved us. God's love is so great, you can't measure it. அவருடைய அன்புக்கு நீளம், ஆழம், அகலம், உயரம் இல்லை. அவ்வளவு அன்பினால் உன்னை நேசித்தார். அப்படி அன்பினால் நேசித்ததினால் அந்த அன்பை யார் மூலமாய் காட்டினார்? இயேசுவின் மூலமாய் காட்டினார். ஆக அதை காட்டி அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணாராம்? உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்க. எப்படி உயிர்ப்பித்தார்? கிறிஸ்துவின் மூலமாய். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். While we were yet sinners, Christ died for us and exemplified God's love towards us. ஆக நாம் பாவிகளாய் இருக்கும்போதே கிறிஸ்து நமக்கு மரித்து நமக்கு அந்த பாவ மன்னிப்பை சிலுவையிலே சம்பாதித்ததினால் தேவ அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். ஆக இயேசு சிலுவையில் மரித்ததன் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது என்று கூறுகிறார். ஆக அப்படி மிகுந்த அன்பினால் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் என்ன பண்ணப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம் என்று கூறுகிறார். we were spiritually dead. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாக இருந்தோம். now God revived us and quickened us. we are spiritually alive now. we are resurrected என்று சொல்லுகிறார். ஆக மரணம், பாவம் என்பது மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிய நித்திய ஜீவன். the wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அதை வாசிக்கின்றோம். ஆக டெத், மரணம் என்பது ஒரு செப்பரேஷன். ஸ்பிரிட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த பாடி. லைக்வைஸ் ஸ்பிரிச்சுவல் டெத் இஸ் செப்பரேஷன் ஃப்ரம் காட். கடவுளிடமிருந்து நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்பட்டோம். A dead person is not a sick person, is dead. சிக்காக இருந்தால் கூட என்ன ஆகலாம்? சுகமாகலாம். ஆனால் டெட்டாக மரித்து போனால் அது உயிரோடு எழுந்து சுகமடைவது கஷ்டம். ஆனால் அப்படி பாவத்தில் உழன்று பாவத்தில் மரித்திருந்த நம்மை இயேசு என்ன பண்ணாரு? உயிர்த்தெழ வைத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு. யார் மூலமாய்? இயேசு நமக்காக சிலுவையில் மரித்ததின் மூலமாய். அதனால தான் சொன்னார், கிருபையினால் என்ன பண்ணப்பட்டீர்கள்?
ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கூறுகிறார். தொடர்ந்து 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அது ஏன் அப்படி செய்தார் என்றால், கடவுளுடைய பெரிய திட்டம் இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டு நல்லா இருக்கணுன்றது மட்டும் இல்லை, நித்திய வாழ்க்கை வாழ வேண்டும். அதான் சொல்றாரு, வருங்காலங்களில் அதை விளங்க செய்வதற்காக, கடவுளோடு என்றென்றும் வாழும்படியாய். யூ நீட் டு ஹாவ் த இட்டர்னல் ஃபெலோஷிப் வித் காட், டு பி வித் காட் ஆல்வேஸ், ஃபார் எவர் அண்ட் எவர். தட் இஸ் ஹெவன் சொல்கிறோம் இல்லையா? பரலோகம் மீது கடவுளோடு எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழ்கிற. ஆக அந்த 6ஆம் வசனம் தான் சொல்லு, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, அந்த இரக்கத்தினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று கூறுகின்றார். And God raised us up with Christ and seated us with him in the heavenly realms in Christ Jesus. God raised us up. கடவுள் நம்மை உயிர்த்தெழச் செய்தார். It's a spiritual resurrection. So spiritual resurrection. Now இன்றைக்கு ஞான ஸ்நானம் கொடுக்குறோம் இல்லையா? புதுசாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருவர்களுக்கு அந்த ஞான ஸ்நானத்தின் தாற்பயமே அதுதான், மரித்து உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். அது கொலோசையரில் ஒரே வசனத்தில் சிறப்பாய் சொல்லுகிறார். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலோசையர் 2:12. ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஞான ஸ்நானத்தில் அந்த தண்ணீருக்குள் முழுக்கி அவர்களை வெளியே கொண்டு வராது. தண்ணீருக்குள் முழுகும் போது இயேசுவோடு நான் என்ன பண்ண விட்டேன்? மரித்து விட்டேன். பழைய பாவத்துக்கு, பாவ சுபாவத்துக்கு மரித்து விட்டேன். தண்ணீர்லேருந்து எழும்பும்போது இயேசு உயிர் தெரிந்தது போல நானும் இயேசுவோடு உயிரோடு எழும்பி விட்டேன். புது மனிதனாக இருக்கிறேன். இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆக அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் உட்கார செய்தார். எழுப்புறது மட்டும் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்த பிறகு என்ன பண்ணாராம்? ஹீ இஸ் சீட்டட் ஆன் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இது மார்க் கடைசி அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசித்தீங்கன்னா தெரியும். ஆக அப்படியாக நம்மையும் எழுப்பி உட்கார அவர் பொசிஷன் இன் கிரைஸ்ட், அவர் பொசிஷன், நம்முடைய பதவி, பெரும் பதவி கொடுத்துட்டார். யார் கூடவே உட்கார வைக்கிறார்? இயேசு கிறிஸ்து தன் சொந்த குமாரனா இயேசு கிறிஸ்துவோடையே நம்மை உட்கார வைக்கிறார் என்று கூறுகிறார். இந்த 7 வசனங்களிலே மரித்து உயிர்த்தலை குறித்து, டெட் அண்ட் அலைவ், இதை குறித்து சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு காலத்தில் பாவியாயிருந்தோம், பாவத்தில் மரித்திருந்தோம். நம்மை ஆண்டவர் மன்னித்து உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட என்ன பண்ணுகிறார்? உட்கார செய்கிறார். அந்த அனுபவம் இருக்கிறதா? அந்த அனுபவம் தேவை. இல்லாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவரிடம் கேட்போம். அதோடு கூட இந்த பகுதியை வாசிக்கும் போது இது பவுலடிகளாரின் வாழ்க்கையின் கடைசியிலே முதிர் வயதிலே எழுதினது. எபேசு பட்டணத்துக்கு எழுதின இந்த கடிதம். துவக்கத்தில் எழுதின கடிதம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர், அதுக்கப்புறம் பல கடிதங்கள் எழுதி இது கடைசியாக இந்த 1 தெசலோனிக்கேயரிலும் 1 கொரிந்தியரிலும் உயிர்த்தெழுதலை பற்றி இருக்குது பவுல் சொல்கிறது. அவருடைய அந்த எண்ணத்துக்கும் அவர் வயது முதிர்ந்த காலத்தில் எபேசியருக்கு எழுதும்போது உயிர்த்தெழுதலை குறித்து எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அவருடைய பவுலின் எண்ணத்தின் வளர்ச்சி, அவர் முதிர் வயதாக ஆக எண்ணத்தில் முதிர்ச்சி அடைகிறார். As he grew in spiritual life, he became mature in spirit. முதல்ல என்ன பண்ணாரு? இயேசு உடனே வருவார் இல்லையா? தூதர்களோடு வருவார் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில். அப்போ உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? மறுரூபமாகவும் கடவுளோடு இருப்போம், மரித்தோரெல்லாம் உயிரோடு இருந்திருப்பாங்க. அதன் பிறகு அவர் யோசிக்கிறார், ஜெபிக்கிறார், தியானிக்கிறார். அவர் வயது முதிர்ந்த காலத்திலே அந்த சிறைச்சாலை அனுபவத்தில் தனிமையிலே ஜெபித்து யோசித்து கடவுள் வெளிப்பாடு பண்ணும்போது
அந்த நாள் வரும்போது உயிரோடு எழுந்தது உண்மைதான். ஆனால் அந்த நாள் வரை நீ என்ன பண்ண வேணாம், காத்து. இப்பொழுதே நீ உயிர்த்தெழுந்து விட்டாய், இப்பொழுதே நீ கடவுளோடு தான் என்ன பண்ணியிருக்கிறாய், அமர்ந்திருக்கிறாய் என்ற அந்த உணர்வோடு சொல்லுகிறார். அந்த 7ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட என்ன பண்ணுகிறார், உட்காரவும் செய்கிறார். The growth in Pauline thought, we have resurrected already, we are seated with him in heavenly realms already என்று சொல்கிறார். ஏற்கனவே நம்மை உயிர்த்தெழச் செய்து விட்டார். நாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உயிர்த்தெழுந்தவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர்ப்பு பெற்றவர்கள். சரீரத்தில் இருக்கிறோம், சரீரம் மறைக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்கனவே உயிர்ப்பு பெற்றவர்கள் என்பதை அவர் சொல்லுகிறார். சரி, இந்த முதல் 7 வசனத்தில் டெட் அண்ட் அலைவ் பார்த்தோம். இப்போ 8, 9ஆம் வசனங்களிலே அடுத்த பகுதி, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வரும்போது வாசிங்க. 8ஆம் வசனம் மிக முக்கியமான அருமையான வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. For by grace you have been saved through faith, and this is not your own doing, it is the gift of God. இது மிக முக்கியமான வசனம், எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். நம்முடைய விசுவாசத்துக்கு இந்த வசனம் தான் அடிப்படை. நம்முடைய பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, விசுவாசம் எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த வசனம் தான். திருப்பி சேர்ந்து வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அங்க முதல் வரியிலே 3 வார்த்தை சொல்கிறார், கிருபை, விசுவாசம், ரட்சிப்பு. ஸோ கிரேஸ், ஃபெய்த் அண்ட் சால்வேஷன். படிப்படியாக இது கடவுளுடைய கிருபை, உங்களுடைய விசுவாசம், அதன் மூலமாக என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்று கூறுகிறார். ஸோ பை த கிரேஸ் ஆஃப் காட், த்ரூ யுவர் ஃபெய்த் இன் காட், யூ ரிசீவ்ட் திஸ் சால்வேஷன் அஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். அதான் அது சொல்கிறார், இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. இட்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். கிஃப்ட் என்பது பணம் கொடுத்து வாங்க முடியாது, அது இலவசம். ஆக சால்வேஷன் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். யூ காண்ட் ஏர்ன் இட் பை யுவர் ஒர்க்ஸ், பை மணி. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த சால்வேஷன் அல்லது இந்த ரட்சிப்புக்காக அதை தான் என்ன சொல்கிறேன், பல வார்த்தையில் சொல்கிறாங்க, முக்தி அடைதல் அல்லது கடவுளிடம் இணைதல், கடவுளோடு சேருதல், இப்படி இந்த பாவ நிவிர்த்தி ஆகுதல், இதற்காக அவர்கள் முயற்சி எடுக்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரும், குறிப்பாக நம்முடைய இந்திய நாட்டின் மக்கள் அதற்கு தான் பலவிதமான தவம் செய்கிறார்கள், பல யாகங்கள் செய்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 6 ஏரி குளங்களுக்கு போய் அவங்க பல காணிக்கைகள் செலுத்துகிறார்கள், பல முழுகுகிறார்கள். இதெல்லாம் இது எது செய்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்காது, ரட்சிப்பில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டுமே உனக்கு ரட்சிப்பு. ஐயோ நான் பாவ பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லி பாவ பரிகாரத்தை செய்கிறாங்க. பல சமயத்தில் அவர்கள் தங்கள் உடலை வருத்தி கொள்கிறார்கள் இல்லையா, தங்களை உடலை வருத்தி கொண்டு அப்படியாவது என் பாவம் மன்னிக்கப்படும் என்று கடவுளை பிரியப்படுத்த விரும்புகிறார்கள். இந்த எபேசு பட்டணத்து மக்கள் அப்படி தான் செய்துட்டு இருந்தாங்க. அவங்க அஞ்ஞானிகள், யூதர் அல்லாதவர்கள், புறஜாதிகள். இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறது போல 33 கோடி தேவர்கள் மாதிரி அந்த பல தெய்வங்களை அவர்கள் வணங்கினவர்கள். அந்த தெய்வங்களெல்லாம் பிரியப்படுத்த எப்படியாவது அவர்களுக்கு பலி செலுத்தி, அவர்களுக்கு காணிக்கை செலுத்தி, தெய்வத்துக்கு இது பிரியமாக இருக்குன்னு சொல்லி தன்னை உடலை வருத்தி பல காரியங்கள் செய்தார்கள். ஆனால் பவுல் தெளிவாக சொல்கிறார், இதனால் உனக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே, அவர் சிலுவையின் மரணத்தினால் ரட்சிப்பு இலவசம் என்று சொல்கிறார். ஆக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நம்ம மனசில் பதிய வேண்டும். ரட்சிப்பை நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது, அல்லது நல்ல செய்கையின் மூலமாய் வாங்க முடியாது. அது இயேசு சிலுவையிலே அவர் மரித்து விட்டதினால் ஏற்கனவே அந்த ரட்சிப்புக்கான விலைக்கிரயத்தை அவர் என்ன பண்ணிவிட்டார், கொடுத்து விட்டார். அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். இங்கே தான் அந்த டாக்டரின் வருது, டாக்டரின் ஆஃப் சால்வேஷன். இது இறையியல் கருத்து, ரட்சிப்பு என்னும் இறையியல் கருத்து.
அது நம்ம பயாலஜி ஜுவாலஜி சொல்கிற மாதிரி ரட்சிப்புன்னா மூல மொழியில் சோட்டேர் என்றால் ரட்சகர், சொட்டேரியா என்றால் ரட்சிப்பு கிரேக்க மொழியில். அதனால் இது சொட்டீரியாலஜி என்று சொல்லுகிறார்கள். சொட்டீரியாலஜினா த டாக்ட்ரின் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பு என்னும் இறையியல் கொள்கை. இந்த வசனம் தான் அடிப்படை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஸோ சால்வேஷன் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், நாட் பை ஒர்க்ஸ் பட் ஒன்லி பை த கிரேஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த். அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் இப்பொழுது அரிதான பெரிதான ரட்சிப்பை குறித்து இன்னும் கவலையற்றவர்களாக இருப்போமானால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். ஆக இயேசுவிடம் வருவோம், சிலுவை அண்டை வருவோம். இயேசு நம்மை அழைக்கிறார். நீ மகனே மகளே நீ வா, உனக்காக நான் மரித்தேன். என்னிடம் வரும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். அவரிடம் வரும்போது இலவசமாக அந்த பாவ மன்னிப்பை தருகிறார். அந்த சிலுவையின் திரு ரத்தம் நம் பாவங்களை கழுவுகிறது. அதான் 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆனால் நீ செய்ய வேண்டியது உன் பாவத்துக்காக மனம் வருந்த வேண்டும், பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அதே 1 யோவான் 1:9 சொல்கிறது, பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்க நம்மை சுத்திகரிக்க உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். இன்றைக்கு அந்த இயேசுவிடம் வருவோமா? இதுவரை அந்த ரட்சிப்பை நீங்கள் பெறாமல் இருந்தால், அந்த அனுபவம் இல்லாமல் இருந்தால், இன்றைக்கு ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை மன்னியும், அந்த சிலுவையின் இரத்தத்தினால் எனக்கு ரட்சிப்பை மீட்பை இலவசமாய் சம்பாதித்து கொடுத்தீரே, அதை நான் பெற்றுக்கொள்ள உங்களுடைய சிலுவை அண்டை வருகிறேன் என்று அந்த பாதத்தில், அவன் சிலுவையின் பாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 9 வாசிங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஸோ அது உன்னுடைய கிரியையினால் நீ சம்பாதிக்க முடியாது, அது கிருபையினால் இலவசமாய் கிடைத்தது என்று சொல்கிறார். இது கிருபை, விசுவாச, ரட்சிப்பு, கிரேஸ், ஃபெய்த் அண்ட் சால்வேஷன். இது 2வது பகுதி முடிச்சு. 3வது பகுதியாக நற்கிரியைகள், குட் ஒர்க்ஸ். இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 10ஆம் வசனம். ஏனெனில் எபேசியர் 2:10. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். For we are God's workmanship, created in Christ Jesus to do good works which God prepared in advance for us to do. So we are God's workmanship. கடவுள் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்கிறார். குயவன் எப்படி பானையை வணைந்து அவன் அழகாக ஒரு கலையத்தை உருவாக்குகிறார், அதுபடி கடவுள் நம்மை வணைந்திருக்கிறார், உருவாக்கிறார். அது எதுக்கு? குயவன் அந்த பானை எதுக்கு வணங்கினான்? அதில் தண்ணீர் ஊற்ற, அந்த பானையிலே நாம் உணவு சமைக்க அது பயன்படும். அதே போல கடவுள் சில நல்ல கிரியைகள் நாம் செய்வதற்காக நம்மை வணைந்து வைத்திருக்கிறார். அந்த நற்கிரியை நாம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அது வீண். ஆக நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். இப்போதான் நம்ம பார்த்தோம், நம்ம கிரியினால் நமக்கு என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. யூ கான்ட் ஏர்ன் சால்வேஷன் த்ரூ யோர் ஒர்க்ஸ், குட் ஒர்க்ஸ். பட் த வெரி நெக்ஸ்ட் verse Paul talks about good works. You do good works என்று சொல்கிறார். அப்போ கன்ஃபியூஷனா, கான்ட்ரடிக்ஷனா? இல்லை. Step 1 is salvation as a free gift. When you receive the salvation, you do good works. இலவசம் ரட்சிப்பு, அது உன் கிரியினால் அல்ல, இயேசு கிரியை செய்து விட்டார், சிலுவையில் மரித்து விட்டார். அந்த ரட்சிப்பை நீ பெற்ற பிறகு நல்ல காரியங்களை என்ன பண்ணணும், செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும். அதை தான் சொல்கிறான், நற்கிரியை செய்ய. ஆனால் உலகம் என்ன மாற்றி உல்டா மாற்றி செய்கிறாங்க. கடவுளுக்கு பிரியமாக இருக்க நான் நல்ல கிரியை செய்து கடவுளுக்கு என்ன பண்ணுவேன், பிரியமாக இருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நிறைய பேர் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க, அன்னதானம் ஈடுகிறார்கள். அதெல்லாம் எதுக்கு? எப்படியாவது என் பாவம் என்ன பண்ணும், போகும், புண்ணியம் கிடைக்கும், பரிகாரம் கிடைக்கும், அதன் மூலமாக எனக்கு இல்லை. இது எது செஞ்சாலும் கிடைக்காது.
இயேசு சிலுவையில் மரித்த அந்த இரத்தத்தினால் மட்டுமே உனக்கு ரட்சிப்பு இலவசம். அந்த ரட்சிப்பை பெற்ற பிறகு இயேசு பாவியா என்னையே ரட்சித்தாரே, என் மேல் இவ்வளோ அன்பு கூர்ந்து இருக்கிறாரே, நான் பிறரிடத்தில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? நம்ம நற்கிரியை செய்ய வேண்டும், நல்ல செய்கையை செய்ய வேண்டும். பிறருக்கு உதவி செய்தல், தான தர்மம் பண்ணுதல், இதெல்லாம் உண்டு கிறிஸ்தவத்திலையும். ஆனால் அந்த கரெக்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும். இயேசுவின் ரட்சிப்பை பெற்று அவருடைய அன்பை உணர்ந்து, அதனால் கடவுள் என்னையே மன்னித்தார், நான் உன்னை மன்னிக்கிறேன், கடவுள் எனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், அதனால் அந்த அன்பினால் நான் உனக்கு என்ன பண்ணுகிறேன்? உதவி செய்கிறேன் என்று செய்யணும். ரட்சிப்புக்காக நற்கிரியை செய்யவில்லை, இயேசுவின் அன்பின் நிமித்தமாக அந்த நற்கிரியை செய்து அதன் மூலமாக இயேசுவின் அன்பை பிறருக்கு நாம் காட்டுகிறோம். த்ரூ அவர் குட் ஒர்க்ஸ் வி ஷோ த லவ் ஆஃப் காட் டு அதர்ஸ். அதுதான் 10ஆம் வசனம். பின்னு வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆக ரட்சிக்கப்பட்டேன், நான் பாவியா இருந்தேன், இயேசு என்னை மன்னித்து விட்டா, நான் பரிசுத்தவான் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தா போதாது. நீங்க நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், சமுதாயத்திற்கு உதவி செய்ய வேண்டும், சமூக சேவை செய்ய வேண்டும். யூ நீட் டு இன்வால்வ் இன் சோஷியல் ஒர்க் அண்ட் குட் ஒர்க்ஸ். அதுதான் அங்கே சொல்கிறார். ஹெல்ப் அதர்ஸ், தேவையிலும் கஷ்டத்திலும் இருக்கிறவர்களுக்கு. அதுதான் உண்மையான விசுவாசம், அதுதான் உண்மையான பக்தி. அதை யாக்கோபு நிருபத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 27ஆம் வசனம். யாக்கோபு 1 கடைசி வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஆக திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஏழைகள், அனாதை, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணு? உதவி செய். இந்த பேண்டமிக் டைம்ல எவ்வளோ பேர் வேலை இழந்திருக்கிறார்கள், வருமானம் இழந்திருக்கிறார்கள், உணவு இல்லாமல் இருக்கிறார்கள். நம்மளால் இயன்றதை நாம் பகிர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யும் போது இயேசுவின் அன்பை நாம் காட்டுகிறோம். அதுதான் நாம் செய்ய வேண்டும். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார். ஆக அப்படிப்பட்ட நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன், என் பாவங்களை மன்னித்து விட்டால், நான் பணம் கொடுக்காமலே ரட்சிக்கப்பட்டேன், அதனால் நான் என் பணத்தை பத்திரமா வச்சுப்பேன் இல்லை. கடவுள் உன்னை ஆசீர்வதித்தது பிறருக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா. யூ நீட் டு பிகம் த சேனல் ஆஃப் பிளெஸிங் டு அதர்ஸ். தட் பிளெஸிங் ஆஃப் காட் and love of God should flow through you to others. It should reach others. எனக்கு தெரிந்த ஒருவர், அவர் சிறு வயதிலே படிக்கும்போது பள்ளிக்கு பணம் கட்டுவதற்கு பணம் இல்லை. அப்பொழுது அவருக்கு ஒருவர் உதவி செய்தார். அதனால் அவர் படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தார். அதன் பிறகு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு அவர் என்ன நினைத்தார்? படிக்க முடியாது, பணம் கட்ட முடியாது, பள்ளிக்கோ கல்லூரிக்கோ பணம் கட்ட முடியாத பிள்ளைகளுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? உதவி செய்வேன். அவர் எப்பொழுதெல்லாம் அதை பற்றி யாரையாவது பணம் கட்ட முடியல கேள்விப்படுறாரோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண தன்னால் இயன்ற உதவி செய்வார். எனக்கு தெரிந்த இன்னொரு அம்மா, அவர்களுக்கு ஒரு சிறிய ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் நேரத்தில் பணம் இல்லை, அவங்களுக்கு பணம் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டார்கள். வேறொரு செய்த உதவியினால் அந்த ஆப்ரேஷன் முடிந்து அவர்கள் சுகம் பெற்றார்கள். அதன் பிறகு அவர்கள் நல்ல நிலைமைக்கு உயர்ந்த பிறகு, இப்படி ஒருவேளை சுகவீனமாயிருந்து ஆப்ரேஷன் நேரத்தில் கூட பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உதவி செய்வேன் என்று அவர்களால் இயன்ற உதவியை தொடர்ந்து செய்தார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு செய்த நன்மையை மறந்து விடாமல் நன்றியோடு கடவுளுக்கு நன்றியாய் அதை பிறருக்கும் செய்ய வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஏனெனில் நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. We are workmanship of God to do good works. ஆக ரட்சிப்புக்காக குட் ஒர்க்ஸ் அல்ல, நான் ரட்சிப்பு இலவசம். இயேசு என்னை நேசித்த அன்பினால் நான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் பாவம் என்னை என் பாவத்தை அவர் மன்னித்தார். இப்பொழுது நான் நற்கிரியைகளை அந்த அன்பின் நிமித்தமாய் செய்கிறேன் என்று கடவுள் அன்பை காட்டி செய்ய வேண்டும். ஆக இன்றைக்கு இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை தான் வாசித்தோம். இதை மீண்டும் நீங்கள் வாசியுங்கள். 3 தலைப்பில் இதை நாம் தியானித்தோம். 1, மரித்து உயிர்த்தல், டெட் அண்ட் அலைவ். பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்திருந்த நம்மை கிறிஸ்து என்ன பண்ணிவிட்டார்? உயிர்ப்பித்து விட்டார். 2வதாக கிருபை விசுவாச ரட்சிப்பு, கிரேஸ், ஃபெய்த் அண்ட் சால்வேஷன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். 3வதாக அப்படி ரட்சிக்கப்பட்டதினால், தேவ அன்பை உணர்ந்ததினால்
நற்கிரியை செய்ய வேண்டும். we need to do good works. ஸோ இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்திற்காக ஆண்டவரை துதிப்போம். ஒருவேளை இந்த பெரிதான இந்த ரட்சிப்பை இன்னும் யாராவது பெறாமல் இருப்போமானால் இன்றைக்கு இயேசுவிடம் வருவோம். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், என்னையும் ரட்சியும் என்று அந்த சிலுவைநாதர் இயேசுவிடம் வருவோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உங்கள் பாவங்களை கழுவுவார், உங்களுக்கு புது வாழ்வு தருவார். ஜெபம் செய்வோம். ஒரு நிமிடம் அமைதியாக. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று பவுல் சொன்னார். இன்றைக்கு நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோமா? அல்லது இன்னும் பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்தவர்களாகவே இருக்கிறோமா? அல்லது உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் நாம் செத்து போன போல மீண்டும் மீண்டும் பாவம் செய்து அந்த பாவத்திலே நாம் மரித்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவரே, உம்முடைய சிலுவையின் பாதத்தில் வருகிறேன், உள்ளவண்ணமாய் வருகிறேன். என் பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், அந்த ரட்சிப்பை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிப்போமா? அந்த பாடல் சொல்லுகிறது, நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வா என்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன் என்று அவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நான் பாவிதான், ஆனாலும் நீர் Lamb of God, I come, I come. சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்து பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த எங்களையும் உயிர்ப்பிக்கின்ற எங்கள் அன்பின் இயேசுவே, உம்முடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களிலே பாய்ந்து செல்வதாக. உம்முடைய சிலுவையின் திரு ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தும். நாங்கள் உம்முடைய வல்லமையினால் பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உயிர்த்தெழுதலை அடைந்து கிறிஸ்துவோடு உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் என்பதை உணர்ந்து உம்முடைய சாட்சிகளாக வாழவும், அந்த தேவ அன்பை எங்கள் நற்கிரியைகள் மூலமாக உதவிகள் ஒத்தாசைகள் செய்வதன் மூலமாய் பிறருக்கு தேவ அன்பை வெளிப்படுத்தவும் எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தவர்களிலிருந்து எழுந்தினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்து நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அவரும் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும்
நமது திருச்சபை சார்ந்த சகோதரி ஜாய்ஸ் பிரான்சிஸ் அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை இப்பொழுது சாட்சியாக அறிவிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னபடி கர்த்தர் என் மகளுக்குள்ள சுயநங்களை எடுத்து போட்டு சுகத்தை கொடுத்தார். இங்கு ஜெபம் பண்ணின எல்லா ப்ரேயர் குரூப்புக்காகவும் நான் நன்றியை செலுத்துகிறேன். ஆயர் அவர்கள் ஃபோனிலே ஜெபம் பண்ணி ஆண்டவரே அவர்கள் சுகத்துக்காக ஜெபம் பண்ணினார். அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மகளுடைய 2 பிள்ளைகள் இங்கு வந்திருந்தார்கள். என்னுடைய சகோதரி 82 வயது, அவர்களும் 2 மாதம் என்னுடன் இருந்தார்கள். பக்கத்து போர்ஷனும் இருந்தது. அதில் அவர்கள் எங்கள் அக்கா வந்ததுனால என் மக வந்து அவங்களோட அந்த போர்ஷனில் போய் படுக்க மட்டும் செய்வாள். இங்கே சமைச்சு இங்கே தான் எல்லோரும் சாப்பிடுவோம். திடீர்னு அவள் சமைக்கவே இல்லை. ஏன் நீ சமைக்க மாட்டேன்ற, ஆர்டர் பண்ணி வாங்குறேன்னா சொல்லலை. நான் பயந்துடுவேன்னு அவள் சொல்லவே இல்லை. 14 days இப்படியே இருந்திருக்கிறான். கர்த்தர் இவ்வளோ நிர்பந்தத்திலிருந்து அவளை காப்பாற்றி அந்த உயிரை கொடுத்தார். அப்புறம் திடீரென்று நான் இருக்கிற ரூம்லேயே இருந்தாங்க எங்கள் அக்கா எல்லாம். கோவிட் வந்த பிறகு என் மகனுக்கு பிபி, நானும் வயதானவள். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு எந்த விதத்திலும் அந்த கோவிட் வராதபடி அதிசயத்தை காணும்படி செய்தார். அப்புறம் அவங்க என் மகளுடைய ஹஸ்பண்டுக்கு பிரதர் வந்து டாக்டரு. அவர் மூலமாக எங்கேயோ ஒரு நர்சிங் ஹோமில் அரும்பாவத்தில் அட்மிட் ஆனாங்க. இவ்வளோ ஃபீஸ் கொடுத்தோம், இவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தோம், இன்னும் சுகமாகலையே, 1 month ஆகுது அப்படின்னு கேட்டால் எனக்கு சரியாகவே பதில் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நல்லாயிட்டா ஆக்சிஜன் வச்சுருக்காங்களான்னு நானே கேட்டேன். கேட்ட பிறகு ஆக்சிஜன் வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. ஆக்சிஜன் வச்சாங்கன்னதும் நான் பயந்துட்டேன். டெய்லி ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் வந்து நான் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு பைபிள் மேலே வச்சு என்னுடைய சன்னில் என் மக ஃபோட்டோ, என்னுடைய கிராண்ட் டாட்டர்ஸ் அந்த 2 பேர், ஒருத்தி 4th படிக்கிறா, ஒருத்தி 2nd படிக்கிறா. பைபிள் மேலே கையை வச்சு என் மகளுடைய முகத்தில் வாய் மேலே கையை வச்சு, ஆண்டவரே சுகத்தை கொடுத்து சீக்கிரத்தில் அந்த ஆக்சிஜனை எடுத்து போடும், சீக்கிரத்தில் அவளுக்கு விடுதலை தருமாப்பா, சீக்கிரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகுமாப்பா என்று அழுது ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் டிவிலேருந்து நம்பிக்கை டிவி, அந்த ஏஞ்சல் டிவிலெலாம், அந்த சத்தியம் டிவியில் வர அந்த ப்ரேயரெல்லாம் அட்டன் பண்ணுவேன். எப்போதுமே நான் அதை அட்டன் பண்ணுவேன். அவங்க ப்ரே பண்ணும் போதும் நான் அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு நான் ஜெபம் பண்ணிப்பேன். அப்புறம் வந்து கொயர் மூலமாகவும் இன்னும் எல்லா ஃபெலோஷிப்பும் எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் அதன் பிறகு ஆக்சிஜன் எடுத்த பிறகு அவளுக்கு வந்து லங்ஸில் ஃப்ளூயிட் வந்துடுச்சு. அப்புறம் ஃப்ளூயிட் வந்ததும் இதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க. அதன் பிறகு அதில் சின்ன 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 கட்டியும் வந்துடுச்சான். அதனால் ஒரு 1.5 months இருக்க வேண்டியதாக போச்சு. ஆனால் கர்த்தர் வந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து வீடு வந்து சேரும்படி அவளை நல்ல ஒரு சுகத்துடனும் பலத்துடனும் வந்து சேரும்படி கிருபை செய்தார். இன்னும் அவளுக்கு நல்ல சுகத்துடனும் இருக்க, நல்ல பலத்துடனும் இருக்க எல்லோரும் அவளுக்காக ஜெபிக்கணும். 3 பெண் பிள்ளைகள். பெரியவள் தான் வேலைக்கு போகிறா, படிச்சுட்டு. அடுத்த 2 பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அவங்களுக்காக கர்த்தர்கிட்ட சொல்லுவோம், அப்பா அந்த சின்ன பிள்ளைகளுக்காக அந்த தாய்க்கு ஒரு உயிரை கொடுத்து காப்பாற்றுமாப்பா அப்படின்னு ரொம்ப மன்றாடி அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்து இந்த நன்மையை செய்ததற்காக கோடாக்கடியான ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். கேட்ட அருமையான சாட்சிக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். திருச்சபைக்கான அறிவிப்புகள்.
அன்பு திருச்சபை குடும்பத்தாருக்கும் இந்த ஆராதனையில் இணையதள வாயிலாக பங்கு கொண்டிருக்கும் விருந்தினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துதல்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வழக்கம்போல் ஜெபக்கூடுகை நடைபெறும். நமது சென்னை பேராயத்தின் ஆயர் ஊழியத்திற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆர்ட்ஸ் அல்லது சயின்ஸ் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள அறிவிப்பு பலகையை பார்க்கவும். நமது திருச்சபை சார்ந்த மிஸ்டர் ஜோசப் செல்வகுமார் அவர்கள் மருத்துவமனையிலே உடல் சுகவீனத்து நிமித்தமாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மற்றும் மிஸ்டர் ரஞ்சன் தேவசகாயம் அவர்களும் வீட்டிலே சுகவீன நிமித்தமாக இருக்கிறார்கள். திருச்சபை குடும்பத்தினர் யாவரும் இவர்களுடைய சுகத்திற்காக ஜெபித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாட்களை காணும் திருச்சபை அன்பர்கள் பெயர்கள் வாசிக்க கேட்போம். பிறந்த நாள் 10th அக்டோபர் டாக்டர் மிஸ்ஸஸ் கிரேஸ் ஹில்டா நிர்மலகுமாரி, மிஸ்ஸஸ் அனிதா பெலாமின், ரெவரன் மனோ டேனியல், மிஸ்ஸஸ் கிரேஸ் மேனுவல். 11th அக்டோபர் மிஸ்டர் மெர்சி சுகந்தி ஹென்ரி ஜோசப். 12th அக்டோபர் பாகவதர் வேதநாயகம் சாஸ்திரியார், மிஸ்ஸஸ் கிளாடிஸ் பரிமளா சைலஸ், மிஸ்ஸஸ் விசாலினி ஜோதிராஜன், மிஸ் ராஷிகா குணா, மிஸ்டர் ஐ அமலநாதன், மிஸ் ஜெயசிலி ரெபேக்கா, பேபி ஆஸ்டின் ஷான். 13th அக்டோபர் மிஸ் ஈவ் லின்சே. 14th அக்டோபர் மிஸ் ஜே ஷீபா மோனிஷா, மிஸ் ஜே ஷீலா மோனிகா, மிஸ்டர் ஏ ஃப்ரெட்ரிக் ஆல்வின் ஞானமணி, மிஸ்ஸஸ் ரோதா தேவி பிரியா, மிஸ் யூனிஸ் பசிலிசா, மாஸ்டர் எம் சாம் ரோஷன், மிஸ்டர் எஸ் செபாஸ்டின். 15th அக்டோபர் டாக்டர் மிஸ்ஸஸ் டெய்சி கிறிஸ்டோபர், மிஸ்ஸஸ் பியூலா ஜெனிஃபர். 16th அக்டோபர் மிஸ்ஸஸ் ஷேர்லி சுரேந்தர், மிஸ் எஸ் ஷாரோன், மிஸ்ஸஸ் சாந்தம்மாள், பேபி எஸ் சாட்சினி. திருமண நாளை கொண்டாடுகிற அன்பர்கள் 10th அக்டோபர் மிஸ்டர் ஐசக் ஜபராஜ் அண்டு மிஸ்ஸஸ் ஜெயக்குமாரி ஐசக். 11th அக்டோபர் மிஸ்டர் PM பிரேம் ஜான், மிஸ்ஸஸ் சில்வி அக்தாலியா பிரேம் ஜான். 14th அக்டோபர் மிஸ்ஸஸ் டி சைலஸ், மிஸ்ஸஸ் ஐரின் எலிசபெத் பத்மினி சைலஸ். இந்த வாரத்திலே இந்த திருமண நாளையும் பிறந்த நாளையும் கொண்டாடுகிற அன்பர்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தானமே அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. இந்த நேரத்திலே நமது ஆயர் அவர்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்வார்கள். நாம் ஜெபம் செய்வோம். சாட்சி பகர்ந்த அம்மாவுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். இப்பொழுது பெயர் வாசிக்கப்பட்டவர்களை நாம் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். சுகவீனமாயிருப்பவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். ஒரு நிமிடம் அமைதியாக நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். நமக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளுக்காகவும் ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்வோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மகா கிருபையின் ஐஸ்வர்யத்திற்காக, உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு சுகம் கொடுத்து எங்களுக்கு உம்முடைய பலனை அருளி உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை காத்து வருகிறீர், நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் திருச்சபைக்கு முன்பாக ஆண்டவருக்கு துதி செலுத்தி சாட்சி பகிர்ந்த திருமதி ஜாய்ஸ் பிரான்சிஸ் அம்மாவுக்காக துதிக்கின்றோம். அவருடைய மகளுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. அவர்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு நிறைவு நாட்களையும் காண்போருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று 115ஆம் சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக. சரீர சுகம்பல நீடி ஆயுள் தந்து இதே போல இன்னும் அநேக நன்னாட்களை காண நீர் அவர்களுக்கு கிருபை செய்யும். சுகவீனமாயிருப்போருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நீரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன்னை குணமாக்குகிற கடவுள் என்று கூறுகிறீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். நீர் எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தீர். உம்முடைய திரு ரத்தம் எங்கள் பாவங்களை கழுவுகிறது. உம்முடைய காயங்கள் எங்களை சுகப்படுத்துகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் பாய்ந்து பரிபூரண சுகத்தையும் விடுதலையும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டலிலும் இல்லங்களிலும் ஆண்டவரே, சுகவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுதே நீர் தொட்டு உம்முடைய அன்பின் கரம் நீட்டி அவர்களுக்கு குணத்தையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவீராக. அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தியும். இப்பொழுதும் எந்தெந்த காரியங்களுக்காக தங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் விண்ணப்பங்கள் ஏறெடுத்தார்களோ அவர்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலளித்து அவர்கள் வேண்டுதலை எல்லாம் கேட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பொருளிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதர் பாக்கியவான் என்ற வாக்கின்படி உம்மீது விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாயிருக்க கிருபை செய்யும். சுவாமி, எல்லா ஆசீர்வாதங்களுக்கு மேலான ஆசீர்வாதமாக ரட்சிப்பு என்பதை இலவசமாய் எங்களுக்கு கட்டளையிட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சுவாமி, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு என்ற வாக்கின்படி அந்த இலவசமான மீட்பை பெற்ற நாங்கள் தேவனுடைய அன்பை உணர்ந்து பிறருக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நற்கிரியைகள் செய்து தேவ அன்பை வெளிப்படுத்த எங்களை பயன்படுத்தும். திருச்சபையின் எல்லா ஆண்டவரை ஊழியங்களை ஆசீர்வதியும். பேராயத்தையும் பேராயரவர்களையும் பேராய தலைவர்களையும் ஆயர்களையும் மிஷினரிகளையும் ஊழியங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கு ஞானம் தாரும், சமாதானத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, தீவிரவாதங்கள், வன்முறைகள், ஆண்டவரே பயங்கரவாத நிகழ்வுகள், இதனாலே அப்பாவி மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் தாமே இவைகளெல்லாம் மாற்றி நீர் ஆசீர்வாதத்தை தருவீராக. இந்த கோவிட்-19 என்ற இந்த கொடிய கொள்ளை நோயினால் உலக மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஆண்டவரே, பல்வேறு விதமான மர்ம காய்ச்சல்களினால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் நீர் மாற்றி அனைவருக்கும் சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்கவும் நாங்களும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உயிர்ப்பிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் நற்கிரியைகளாய் வாழவும் கிருபை செய்யும்படியாய் இறைமகன் இயேசுவின் மூலம் இந்த ஜெபங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, விராட்சி வருவதாக, செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நல்ல பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடைகளே. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் மாசற்ற மகத்துவமான அன்பும்
தூய ஆவியானவரின் வழிநடத்துதலும் பலனும் சுகமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பாமாலையின் இறுதியில் மங்களக்கவி 4 பரமண்டலத்தில் உள்ள என்ற இந்த மங்களக்கவியை பாடும். கர்த்தர் தந்த ஈவுக்காலம். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவார் சங்கீதம். மீட்கப்பட்ட யாவராலும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடு இருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு தங்கி இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.